கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி 22/3/2025 ஒரு ஆலோசனை, ஓகேங்களா? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு அருமையான வசனம். மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கன்னிகளும் உண்டு, தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். அதாவது ஒரு முள் எவ்வளோ வேதனை ஏற்படுத்தும். அது குத்துச்சுன்னா அதோடைய சின்ன காரியமாக தான் இருக்கும், ஆனால் அது நம்மளை காயப்படுத்திடும் பெருசாக. கன்னிகள் இருக்கும், நீங்கள் வழியில் போயிட்டு இருந்தீங்க, தேவையில்லாத திடீர்னு ஒரு குழி இருக்கும், அதில் போய் மாட்டிக்குவீங்க. அந்த மாதிரி யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, மாறுபாடுடைய வழியிலே கர்த்தர் ஒரு வழியை நமக்கு தீர்மானித்து அதில் போயிட்டுருக்கப்போ நடுவில் மாம்சத்தை கண்டோ உலகத்தை பார்த்தோ இல்லை பிசாசின் மூலமோ வஞ்சிக்கப்பட்டு வழியை விட்டு மாறி மனசில் ஒரு மாறுபாடோடு நீங்கள் காணப்பட்டீங்கன்னா அவங்க தான் இந்த முள்ளுகள்னால கன்னிகள்னால காயப்படுவாங்க. அவங்க வழியில் அது இருக்கும். அப்போது நம்ம நேர்வழியாக நடக்கணும். அதோடைய கீழே பாருங்கள், வசனத்தின் கீழேயே தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாக விலகி போவான்னு போட்டிருக்கு. ஏன்னா ஆத்துமா மாம்சத்தோடு சேர்ந்துச்சுன்னா அது பிசாசுக்காக பயன்படும், ஆவியோடு சேர்ந்துச்சுன்னா அது கர்த்தருக்காக பயன்படும். அப்போது நம்ம ஆத்துமாவை நம்ம கவனமாக காத்துக்கணும். நம்ம சிந்திக்கிறது, உணர்றது, முடிவெடுக்கிறது எல்லாம் ஆத்துமா பண்ணுது. அப்போ ஆத்துமா யாரோடு இருக்குது அதை பத்திரமா பார்த்துக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவன் மாறுபாடுலாம் இருக்க மாட்டான். அவன் வழியில் கர்த்தர் இருந்தார்னா நல்லா சந்தோஷமாக இருப்பான், சமாதானமாக இருப்பான், ஆசீர்வாதமாக இருப்பான். அதனால் நீங்கள் உங்கள் ஆத்துமாவை காத்துக்கணும். அதுக்கு டெய்லியும் காலையிலையும் மாலையும் வசனம் படிக்கணும். எப்பெல்லாம் அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிக்கணும். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஆத்துமாவை காத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளை சந்திப்போம். பாய்.